நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக ஆகிறீங்க. அடுத்து ஐபிபிஎஸ் பிஓ வந்து உங்களுக்கு ஒன்று கிடைக்குது. ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் வந்து நீங்கள் அதுலேயும் கிளியர் பண்ணுறீங்க. அப்போ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? எல்லாமே நான் சொல்கிறேன், சேலரியில் மட்டும் கிடையாது, ஒர்க் நேச்சர்லேருந்து எல்லாமே A to Z உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க மெயினாக. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு தோணுச்சு, ஆமாம் இந்த மாதிரி வீடியோ நம்ம பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக மேக் பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு என்னென்னலாம் ஓகே புதுசாக பட்டுச்சு அப்படின்னா வந்து ஓகே இந்த டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தோணும் இல்லையா? ஸோ ஆஃப்கோர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான எலிட் பாஸ் அவைலபிளாக இருக்குது. ஆப்டிடியூட், இங்கிலீஷ், பேங்கிங், அவேர்னஸ், ரீசனிங் எல்லாமே கவர் ஆகிருக்கும். நிறைய PDF கோர்சஸ், மாக் டெஸ்ட் எல்லாமே இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. SBI POன்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் இருக்கும். SBI PO ஆஃபீஸர் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா SBI PO எக்ஸாம். ஓகே, இதே IBPS PO அப்படின்னா 11 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்கும். கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த மாதிரி 11 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? யூஸ்வலாக வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம்லாம் இன்னும் கம்மி தான். 500 சில்லற, 600 அந்த மாதிரி தான் கேட்குறான். இந்த டைம் தான் வந்து 1500 நல்ல வேகன்சி கவுண்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 11 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்கிறதுனால ஹையர் தான் வந்து வேகன்சிஸ் வரும். ஒரு அப்ராக்சிமேட்டாக 5000 ரேஞ்சில்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேஞ்சுக்கு வந்து வரும். எக்ஸாம் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IBPS POவும் வந்து கிளரிக்கலோட கம்பேர் பண்ணுறப்ப இதாக தான் இருக்கும். பட் SBI PO எப்போவுமே ஸ்டாண்டர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் IBPS PO எக்ஸாமை விட. ஓகே, அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஈக்குவல் தான். 2 எக்ஸாமும் வந்து இதுலேயும் வரும், IBPS PO வரும். ஆனால் இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டும் குரூப் டிஸ்கஷனும் இருக்கும் இதில் SBI POவில். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு இன்டர்வியூ, ஒரு கார்ப்பரேட் லெவல் இன்டர்வியூ மாதிரி அடுத்து டிசைன் பண்ணியிருப்பாங்க ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் முடிச்ச பிறகும். பட் இது IBPS PO பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ இதில் வந்து அதே 60 நிமிஷம் 100 மார்க்ஸ் SBI POக்கு, இதுலேயும் POக்கும் அதே தான் 60 நிமிஷம் 100 மார்க்ஸ். அண்ட் இதில் வந்து 230 மார்க்ஸ் மெயின்ஸ் இருக்கும். லாஸ்ட் இயர் வரைக்கும் 250 இருந்துச்சு. டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கில் 20 மார்க் கம்மி பண்ணி இப்போ 230 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 225 மார்க்ஸ், இதில் வந்து 200 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப், 25 மார்க்ஸ் இங்கிலீஷ் டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும். அண்ட் இதில் ஃபைனல் வெயிட்டேஜ் வந்து 75% மார்க் வந்து இந்த மெயின்ஸ் மார்க் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது அது 100க்கு கன்வெர்ட் பண்ணி லைக் 75%க்கு இப்போ 75% எஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்குன்னு போடுவாங்க. ஓகேவா? ஃபைனல் வெயிட்டேஜ் வந்து 100 மார்க்குக்கு. அதில் வந்து 75% வந்து இந்த மார்க்கை கன்சிடர் பண்ணுவாங்க, மெயின்ஸ் மார்க்கை. அண்ட் 25% வந்து இன்டர்வியூ மார்க்கு. இது வந்து அப்படியே 80% 20% மாற்றிடுவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மினிமம் மேக்ஸிமம் அட்டம்ஸ் வந்து IBPS POவில் இல்லை. பட் SBI POவில் வந்து 6 இருக்குது. அன்ரிசர்வ்டு EWS அப்படின்னா வந்து 6. அண்ட் எஸ் மேக்ஸிமம் அட்டம்ஸ். அடுத்து OBC அப்படின்னா 9 அட்டம்ஸ் மேக்ஸிமம் அட்டம்ஸ் இருக்குது. SC STனா நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, பட் IBPS POவில் அப்படி ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் அட்டன் பண்ணலாம். ஸோ பேசிக் பே ஃபஸ்ட்டு பேசிக் பேனா அதில் நிறைய இன்க்ளூட் ஆகும். பட் அது தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹேண்ட் சேலரி வந்து அரவுண்ட் 80,000 to 85,000 மினிமம். இதுக்கு கம்மியாகாது, 80,000க்கு கம்மியாகாது. அதே மாதிரி IBPS PO பார்த்தீங்கன்னா ஒரு 7,000-8,000 வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஓகேவா? IBPSக்கும் SBIக்கும். SBI வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு IBPS POவோட சேலரி. இது வந்து 74,000 to 76,000 ரேஞ்சில் இருக்கும். அண்ட் ஆனுவல் CTC இப்போ நீங்கள் மெட்ரோ சிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை மாதிரி இதில் பிளேஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு LP ஆனுவல் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 21.97 lakh per இயருக்கு. ஸோ இதோட ஆவரேஜ் ஆனுவல் பேக்கேஜ் 13 to 16 LPA வருது. ஏன்னா இட் இன்க்ளூட்ஸ் அலவன்சஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும் நிறையா. அண்ட் சர்வீஸ் பாண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 இயர்க்குள்ளே நம்ம போகிறோன்னா 2 lakh கொடுக்கணும். இங்கே வந்து நோ பாண்ட் இல்லை.
ப்ரொபேஷனரி பீரியட் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 2 years இருக்கும். அடுத்து இதில் வந்து ப்ரொபேஷனரி பீரியட், அடுத்து வந்து உங்களுக்கு என்ன போஸ்டிங்கோ அந்த போஸ்டிங் லைக் சிஸ்டம் மேனேஜர் வாட் எவர் இட் மைட் பி அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் போயிட்டு உட்காருவீங்க. அது வரைக்கும் ப்ரொபேஷனரி பீரியட் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் இது வந்து முக்கியமானது. உங்களுக்கு எஸ்பிஐயில் பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ப்பா. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஈவன் ப்ரெஷர்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் அப்படி அதை வந்து நம்ம இல்லாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஈகராக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மேம் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ்லாம் டீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேங்க அப்படின்னா எஸ்பிஐ வில் பி த எப்படி சொல்கிறது சூட்டபிள் பிளேஸ் ஃபார் யூ. ஸோ அடுத்தது இது ஓகே தான். பட் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ப்ரமோஷன் ஸ்பீடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஐபிபிஎஸ் பிஓ ஓகே தான், நல்லா தான் இருக்கும். பட் அதை விட வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும் ப்ரமோஷன் ஸ்பீடு இங்கே அதிகம் தான். அண்ட் எஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இங்கே நிறைய இருக்கும் உங்களுக்கு லீடர்ஷிப் ரிலேட்டட். ஏன்னா வந்து மோராலஸ் உங்களுக்கு எஸ்பிஐ கார்பரேட் லெவலில் தான் அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், அதாவது ஐபிபிஎஸ்ஸை விட. ஸோ இங்கே நிறைய லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் ட்ரைனிங்ஸ் அந்த மாதிரியும் இருக்கும். இங்கே வந்து பேங்க்குக்கு என்ன தேவையோ அந்த ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங்ஸ் தான் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அவங்களுக்குன்னு செட் பண்ண அந்த பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்குன்னு செட் பண்ண ஸ்டாண்டர்டான பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக காம்ப்ரிஹென்சிவாக ஒருங்கிணைந்த அதாவது எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு அதிகம்ப்பா. நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனுவல் ஹெல்த் செக்அப்ல இருந்து எல்லாமே வந்து ஐபிபிஎஸ்ஸை விட இதில் வந்து இந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் அலவன்சஸ் இது எல்லாமே அதிகம் தான். ஓகே, ஒர்க் ப்ரெஷர் ஆஃப்கோர்ஸ் ஐபிபிஎஸ்ஸோட இது கொஞ்சம் அதிகம் தான் எஸ்பிஐ. ஓகே, அண்ட் பேஸ்ட் ஆன் யர் போஸ்டிங் டூ உங்களோட போஸ்டிங் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்றத பொறுத்தும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹெக்டிக்காக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இடத்துல நார்மலாக தான் சேல்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஏரியாவை பொறுத்து இருக்கும். இது ரொம்ப ஹாட்டான ஏரியா, ஹாட்டுனா எப்படி சொல்கிறது அந்த ஹாட் இல்லை, சன் ஹாட் இல்லை, ரொம்ப வந்து உங்களுக்கு பாப்புலேட்டடான ஏரியா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஏரியா. ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் அதிகமாக தான் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அஃப்கோர்ஸ் எஸ்பிஐபிஓ பொறுத்த வரைக்கும் ஓகே மந்த்தானா நம்மளுக்கு இந்த சேல்ரி வருது. இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா இதில் வந்து நான் நிறைய பேர்கிட்ட பேசினப்போ தெரிஞ்சிட்டது என்ன அப்படின்னா இப்போ எல்லாரோட மென்டாலிட்டியும் நம்மளோடது எப்படி இருக்குது அப்படின்னா நான் வந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஈகராக இருக்கிறப்போ 2-3 பேர் நான் பேசினப்போவே தெரிஞ்சது என்னென்னா இப்போ ஒரு 10-15 வருஷம் ஒர்க் பண்ணணும், ஓரளவுக்கு காசு சேர்த்துட்டு வந்து நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் அதுக்கு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒர்க் பண்ணுறப்பவே வந்து கொஞ்சம் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அது கொஞ்சம் நல்லா ரன் ஆகிற பிறகும் நான் கம்ப்ளீட்டாக அதை எடுத்து பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு நம்மளுக்கு ஸ்டேபிளான இன்கம் தேவை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபர்தராக நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு ஸ்டேபிளான இன்கம் தேவை. அதுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு கேரண்டீடான ஒரு ஜாப் தான். ஓகே, அஃப்கோர்ஸ் ஜாப் செக்யூரிட்டி போத்ப்பா ஐபிபிஎஸ் பிஓலையும் சரி எஸ்பிஐ பிஓலையும் சரி யாரும் உங்களை டக்குன்னு வேலையை விட்டு போகணும்லாம் யாரும் சொல்லிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். கரியர் கோ அஃப்கோர்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரியே ஐபிபிஎஸ் பிஓலையும் கரியர் க்ரோத் நல்லாவே இருக்கும். பட் எஸ்பிஐ பிஓ பொறுத்த வரைக்கும் கரியர் க்ரோத் இன்னும் கொஞ்சம் கூட ஃபாஸ்டராகவே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த மேஜர் டிஃப்ரென்சஸ் ஐபிபிஎஸ் பிஓக்கும் எஸ்பிஐ பிஓக்கும். அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்னு சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் ரெகுலர் கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. Monday to Friday நான் டெய்லி நான் ரெகுலராக கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நிறைய பேர் அதை பார்த்துட்ருக்கீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. எலிட் பாஸ் வாங்காதவங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எலிட் பாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு பை சி யூ.